பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வேளையிலே நாங்கள் வருக வருக என்று சொல்லி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம், அவருடைய கரம் நம்மளோடு கூட இருப்பதுக்காக நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகிறோம். நம்ம உள்ளத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எடுத்துக்கொள்வோம். மேத்தியு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மேத்தியு புஸ்தகம், புக் ஆஃப் மேத்தியு சாப்டர் 14. 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் முதல் நம்ம அப்படியே தொடர்ந்து படிப்போமா? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆமென். நம்ம அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, எங்கள் இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இதோ உம்முடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது மகிமை உள்ளது. ஆகையால் ஒருவனை உயிர்ப்பிக்கும், ஒருவனை வாழ வைக்கும் எங்கள் தகப்பனை. இன்றைக்கு இந்த வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதிப்பதற்கு, பலப்படுத்துவதற்கு நன்றி ஆண்டவரே. உமது சித்தத்தின் பிரகாரம் இன்றைக்கு வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து வருவதற்கு, கர்த்தர் கொடுப்பதற்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தில் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். ஜெபம் பண்ணும்படி யாரை கர்த்தர் அனுப்பிவிட்டார் என்றார்? 5000 பேருக்கு கர்த்தர் அப்பம் கொடுத்த பிறகு. எத்தனை ஆயிரம் பேர்? புருஷர்கள் மாத்திரம் 5000 புருஷர்களுக்கு. அந்த இடத்துல தான் 5 அப்பமும் 2 மீன்களையும் கர்த்தர் வைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவர் என்ன செய்தார்? தனிமையாக அவர் மலையிலே போய் ஜெபம் பண்ணும்படியாக அவர் சென்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் இங்கே இந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது. அவர் ஜெபம் பண்ணின பிறகு ஆனாலும் சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி இந்த கதையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 24வது வசனத்தை படிப்போமா? அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினாலே அலைப்பட்டது. இரவில் 4ஆம் ஜாமம் என்பது 10 மணி. 4ஆம் ஜாமம் என்பது இரவு 10 மணியை குறிக்கும். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் ஜாமம் என்பது இரவு 10 மணி வேளையிலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்கள் இடத்திற்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். 26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இதே வசனத்தோடு அடுத்த வசனத்தை நாம் படிக்க போகிறோம். மாற்கு புஸ்தகம், புக் ஆஃப் மார்க். ஓகே, மாற்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். மாற்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து நாம் அப்படியே படிப்போமாக. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் இதே வசனம் தான் அங்கே இருந்ததும் இதுவும் ஒரே பகுதியை குறிப்பதாக இருக்கிறது. பாருங்க, ஓடவேல கர்த்தருடைய வார்த்தைகள் மாற்கு புஸ்தகத்தில் எழுதினதும் மேத்தியு புஸ்தகத்தில் எழுதினதும் 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து எழுதல. இருவரும் எழுதின காலங்கள் வேற, நேரங்கள் வேற. இருவரும் எழுதப்பட்ட நபர்கள் வேற வேற. இவர் எல்லாரும் ஆவியானவராலே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில், அதாவது 5000 பேர் புருஷர்களை அவர் அனுப்பிவிட்ட பின்பு
தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெசாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுவு கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். இயேசு கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். ஓகே, முடிஞ்சு. மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். 51வது வசனத்தோடு அங்கு முடிந்தது. இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, அதே புஸ்தகத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். மாற்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு இங்கே எல்லாரும் 5000 புருஷர்களுக்கு உணவு கொடுத்த பின்பு அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் சீஷர்களை துரிதப்படுத்தி நீங்கள் படகுகளை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி, யாருடைய அக்கறைக்கு அவர்கள் போகிறார் என்றால், அந்த அக்கறைக்கு கொண்டு போய் அந்த அக்கறையில் யார் இருப்பார்கள் என்றால், சுடுகாட்டிலே 2 பேர்கள் எப்படி இருப்பார்கள்? பிசாசு பிடியில் இருக்கிறவரை அவர் என்ன செய்வார்? சுகப்படுத்துவார். அதுக்கு இடையிலாக இவைகள் 2 பகுதியிலும் நடப்பது தான் இந்த காரியம், இந்த கதையல். ஆமென். 5000 பேருக்கு அவர்கள் உணவு கொடுத்த பிறகு இப்போ படகுல பயணம் செய்கிறார்கள் சீஷர்கள். பிறகு இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்றால், இயேசுவோடு கூட அந்த கல்லறையிலே எல்லாம் அவன் நிர்வாணமாக இருக்கிறவனும் அவன் பிசாசிலே பிடிக்கப்பட்டவனும் என்று சொல்லி அநேகருக்கு தெரியும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொல்லி வந்து வணங்கி, நீர் எங்களுக்கு எடுக்கவா வந்தீர் என்று சொல்லி, நாங்கள் எல்லாரும் லிகியோனராக இருக்கிறோம் என்று சொல்லி அவன் வந்து முழங்கால் பணியிட்டு, அந்த லிகியோன் ஆவிகள் எல்லாம் பன்றி கூட்டத்தில் போய் விழுந்தன. அவைகளுக்கும் இவைகளுக்கும் நடுவிலே நடப்பது தான் இந்த கதை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? நடு கடலிலே கர்த்தர் அவர்களை கடக்க செய்தார். ஆனாலும் கர்த்தரோ போகவில்லை, அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி எல்லாருக்கும் இங்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனாலும் இங்கே வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்து என்ன நடக்கும் என்று சொல்லி, அவர்களுடைய காரியம் என்ன நடக்கும், அடுத்தது எப்படி போகும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக என்ன வந்தது? ஒரு பயம் வந்தது, ஒரு கலக்கம் வந்தது. ஆனாலும் இவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள், என்னன்னு, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி, நாங்கள் எல்லாரும் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்க கூடும். இவர்கள் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க. இவங்க எல்லாமே கடலில் தான் எந்த நேரமும் இருக்கிறவர்கள்.
இவர் எல்லாரும் எங்கே இருக்கிறவர்கள்? எந்த நேரமும் கடலில் தான் இருக்கிறவர்கள். கடல் அவங்களுக்கு தொழில், கடல் தான் அவங்களுக்கு தொழிலாக இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள். அப்போ இங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவர் இவர்களுக்கு என்ன செய்து அனுப்புகிறார்? இங்கே என்ன ஆண்டவரும் சொல்ல வருகிறார் என்றால், அவர் ஏன் கடல் மேல் நடந்து வர வேண்டும்? ஏன் காற்றும் அவர்களுக்கு நடுவாக, கடலுக்கு நடுவாக வர வேண்டும்? ஏன் அவர்களுடைய படகுகள் மூழ்க போகத்தக்கதாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறு பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. முதல் பகுதியில் நாம் பார்க்கும்போது, இவர்கள் இப்படி அவர்கள் தத்தளித்து கொண்டு இருக்கும்போது இயேசு அவர்களை கடந்து போனார். இயேசு அவர்களை கண்டு அவர்களை அப்படியே விட்டு விடலை. இன்றைக்கும் நமக்கு புரியாத புதிர் என்றால், நான் இங்கு தத்தளித்து கொண்டு இருக்கிறேன், என் இயேசு எப்படி அறிவார் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம். ஆனாலும் சீஷர்கள் எதிர்பாராத விதமாக இயேசு நடுவில் எப்படி வந்திருக்க கூடும்? எப்படி வர முடியுமா? இன்றைக்கு இயேசு நம்ம மத்தியில் இல்லையே, அவர் இருந்தார் என்றால் இந்த காற்றெல்லாம் அவர் அதட்டி இருப்பாரே என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்க கூடும். ஆனாலும் இயேசு இங்கு என்ன செய்கிறார்? அவர்கள் தத்தளிப்பதை நினைத்து இயேசு இங்கு நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் கடல் மேல் நடந்து வருகிறார். எல்லாரும் கடல் மேல் நடக்க முடியுமா? கடல் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் மலாக்கா ஒரு வேலையாக ஒரு 40 நிமிஷம் போட் எடுத்து ஒரு கடலுக்கு ஒரு பெரிய கப்பை, பெட்ரோனஸ் கப்பைக்கு போகும்போது அங்கே நான் கடலை எட்டி பார்க்கும்போது அந்த கப்பையில் இருந்து அப்போதான் எனக்கு விளங்குனது கடலுடைய மகிமை. கடல் என்பது சாதாரணம் அல்ல. நான் போய் பார்க்கும்போது கடல் நமக்கு நீளமாக காண்பிப்பார். நான் போய் பார்க்கும்போது இருட்டாக இருந்தது. கடல் ஒரு காலகட்டத்தில் ஒரு தொலைவுக்கு நானும் நீங்களும் போகும்போது அது மேலே பார்க்கறதுக்கு லைட்டாக நீளமாக இருக்கும். நல்ல உள்ளுக்கு பார்ப்போம் என்றால் அது அப்படியே தேவனுடைய வல்லமையும் மகிமையும் மகத்துவத்தையும் சொல்லும். நான் அப்படி கண்டு, ஆண்டவரே இந்த யோனாவை தூக்கி போட்டாங்களே, எப்படி இருந்திருக்கும் யோனா எவ்வளவு தைரியமானவர் என்று சொல்லியும் நான் நினைத்தது உண்டு. அப்போ அந்த கடலை பார்த்து தேவனுடைய மகத்துவம், அவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி அங்கு நமக்கு காண்பிக்கும். இந்த இயற்கையும் அவரது மூலமாக படைத்தவர், இந்த இயற்கையும் அவருக்கு கீழ்ப்படியும் என்றுதான் அவர் கடல் மேலில் நடந்தார். இன்றைக்கும் நமக்காக இந்த இயற்கையை கர்த்தர் அவர் சாதகமாக நமக்காக செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஆமென். இன்றைக்கும் நமக்கு சாதகமாக கர்த்தர் செய்ய முடியும் என்பதை இயற்கையும் அவர் பாராமல் அவர் நடந்து வர முடியும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அவர்கள் தத்தளிப்பை கர்த்தர் கண்டார். யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி இந்த தத்தளிப்பை கர்த்தர் கண்டபோது அவர்களுக்கு ஆண்டவர் கடந்து போய் என்ன செய்தார்? எல்லாம் காற்றையும் அவர் ஏறின போது, அவர்களுடைய படவிலை அவர் ஏறின போது எல்லாம் அமர்ந்தது. எல்லாம் என்ன செய்தது? அமர்ந்தது. ஆனாலும் நடுவில் இங்கே இன்னொரு அடுத்தது ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம் நடக்கும்? இயேசு கடல் மீது நடந்து வரும்போது நம்ம பேதுரு ரொம்ப உற்சாகமாக ஆயிடுவார். நம்ம பீட்டர் என்ன செய்வார்? ரொம்ப உற்சாகமாக ஆகி, ஆண்டவரே நானும் இந்த கடல் மீது நடக்கட்டுமா என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பார். ஆண்டவர் அழைத்தார் என்றால் நானும் நீங்களும் கடல் மீது நடக்கலாம், இல்லை என்றால் கடலுக்குள்ளாக போய்விடுவோம். ஓகே, இன்றைக்கும் அவருடைய வல்லமையை வைத்து, அவர் சபைக்கு கொடுத்த அதிகாரத்தை வைத்து அவர் சொல்லாததை சபையும் செய்யக்கூடாது. அவர் சொன்னால் இயற்கையை நாமளும் என்ன செய்ய முடியும்? இயற்கைக்கு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சபை விளங்கி கொள்ள வேண்டும். அவர் சபைக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இயற்கையை அசைக்கும்படியாக அவர் கொடுத்திருக்கிறார். அது உண்மைதான். ஆனாலும் அவர் சொல்லாததன் பிரகாரம் டேமோ பண்ணிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? அவருடைய கொடுத்த கிஃப்டை, நமக்கு கொடுத்த கிஃப்டை இன்றைக்கு டேமோ பண்ணி இருக்கக்கூடாது. இன்றைக்கி நானும் பாருங்க நடக்க போகிறேன் என்று சொல்லி கடல் மீது தொப்புக்குன்னு குதிச்சு நடந்தீங்கள் என்றால் தொப்புக்குன்னு உள்ளுக்கு போயிடுவோம்.
அந்த சேஃப்டி ஜாக்கெட் இருந்தால் தப்பிப்பீங்க, இல்லை என்றால் முடியாது. ஆமென். இயேசு அங்கே இடத்துல என்ன சொல்ல வருகிறார் அப்படி என்றால், உங்களை காப்பாற்ற நான் இயற்கையும் எல்லாவற்றையும் நான் தாண்டி வர முடியும். இயற்கையை நானே படைத்திருக்கிறேன், இந்த தண்ணீரை நானே படைத்திருக்கிறேன், என்னுடைய சர்வ கைகள், என்னுடைய கைகள் தான் இவைகளெல்லாம் படைத்தது என்று சொல்லி கர்த்தர் அவர்களை துரிதமாக முன்பாக அனுப்பி அவர்களுக்கு இயற்கையை பார்த்து இயற்கை மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பேதுருவும் இதை பார்த்த ஆண்டவரே நானும் இறங்கி நடந்து வருகிறேன் என்று சொன்ன உடனே பார்த்து இறங்கி வந்தபோது காற்று அடிக்கிறதையும் எல்லா சூழ்நிலைகளும் பார்த்தபோது அவர்களுக்குள்ளாக பேதுருக்குள்ளாக என்ன வந்தது? ஒரு பயம் வந்து டப்புன்னு உள்ளுக்கு போனார், நடந்து போனார். அப்பேற்பட்ட விசுவாசம் பேதுருக்கு. ஆண்டவர் இயேசு நடந்துட்டார் என்றால் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு வந்தார். அப்பேற்பட்ட விசுவாசம் பேதுருவை நாமளும் சாதாரண ஆட்களாக நம்ம நினைக்கவும் வேண்டாம். பேதுருக்கு அடுத்தது யார் நடந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எங்கேயுமே இல்லை. பேதுரு மாத்திரமே நடந்தார் என்றால் கர்த்தரை பார்த்து அவர் நடப்பார் என்றால் நானும் நடக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச தளவு நடந்தார். இன்றைக்கு நாமளும் அப்படிதான் கொஞ்ச தளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் நடக்க செய்வோம். எல்லாவற்றையும் மேலும் நமக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி தைரியமாக கர்த்தரை பிடித்து கொண்டு இயேசு என்னை அழைத்திருக்கிறார், எப்படி இயேசு பேதுருவை அழைத்தாரோ என்னையும் அவர் அழைத்திருக்கிறார், சகலத்தையும் நான் செய்து முடிப்பேன், இயற்கை மேலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆண்டவரை போகும் இடமெல்லாம் என்னை ஆசீர்வதிப்பீங்க, என்னை பலப்படுத்துவீங்க, சகல ஜனங்கள் மத்தியிலும் எனக்கு கனத்தை கொடுப்பீங்க என்று சொல்லி இந்த விசுவாசத்தோடு எல்லாரும் ஆரம்பத்தில் நடந்து வருகிறார்கள். ஆனாலும் பேதுரு என்ன பார்க்கிறாரு? சூழ்நிலையை பார்க்கிறாரு. சுற்றி ஆண்டவரை காற்று அடிக்கிறது, இந்த காற்று இன்னும் போகலை, இன்னும் இந்த இருட்டு இன்னும் போகலை. அவருக்குள்ளாக என்ன வந்தது? பயம் வந்தது. என்ன வந்தது? பயம் வந்தது. மிகுந்த பயம் வந்தது. நிமித்தம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி உள்ளுக்கு நுழைஞ்சிட்டார். இயேசு எவ்வளவு சுறுசுறுப்பானவர் தெரியுமா? டப்புன்னு கடத்தை பிடிச்சிட்டார். நம்ம நினைக்கிறோம் இயேசு சுறுசுறுப்பு இல்லை என்று சொல்லி. அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர். அதனால தான் அவர் நடந்தும் எங்கும் ஊழியம் செய்தார். 3 ஆண்டு பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி மனுஷகுமாரன் 12 மணி நேரம் அவருக்கு ஊழியம் செய்ய சகலமும் அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவர் 3 வருஷத்தை தாமதிக்காமல் தேவன் சொன்ன பிரகாரம் மகிமையாக சுறுசுறுப்பாக அவர் செய்தவர். உடனே பிடித்தார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி பேதுரு அவரை நோக்கி சொல்லும்போது ஆண்டவர் விடலை, போ அப்படின்னு சொல்லி விடலை. நம்ம நினைப்போம் எல்லாம் கைவிட்டது என்று சொல்லி சில நேரத்தில் நினைப்போம். இவங்கெல்லாம் அப்படி தான் நினைச்சாங்க, எல்லாம் முடிய போது என்று சொல்லியும் நினைத்திருப்பார்கள். ஆனாலும் பேதுருடைய விசுவாசம் மெய்யாகவே பெரிதானது தான். ஆனாலும் அந்த விசுவாசம் எப்போ அது கடந்து போய்விட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் அவருக்குள்ளாக ஒரு பயம். இன்றைக்கும் பெரிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு நமக்குள்ளாக இருக்கிறது என்ன காரியம் தெரியுமா? பயம். இந்த பயம் பொல்லாத ஒரு காரியம். நம்மளுடைய விசுவாசத்தை அமிழ்த்து விடும். நம்மளுடைய விசுவாசத்தை அது அப்படியே கடந்து போகிவிடும். இந்த பேதுரு போல நம்மளும் நடந்துதான் வருகிறோம், எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு. ஆனாலும் ஒரு நேரம் வரும்போது நமக்குள்ளாக இந்த பேதுருவை போல ஏன் பயம் வருகிறது? எதனால பயம் வருகிறது? சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கும் என்ன வருகிறது? பயம் வருகிறது. எடுத்தவன ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏன் அவிவிசுவாசமாய் இருந்தாய்? ஏன் உனக்கு ஏன் பயம்? ஏன் அவிவிசுவாசமாய் இருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கேயும் சொன்னது போல இன்னொரு இடத்திலையும் அதே வார்த்தைகளை இயேசு சொல்லுகிறார். நாம் படிப்போமா? மேத்தியு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மேத்தியு புஸ்தகம், புக் ஆஃப் மேத்தியூ சாப்டர் 8 23வது வசனத்தை நாம் படிப்போமா?
அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய். இது இரண்டாவது சம்பவம். நம்ம படித்தது வேற சம்பவம், இது வேற சம்பவம். அப்பொழுது படவு அலைகளினால் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. மூடத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். இயேசு தூங்கி கொண்டு இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? இயேசு கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, நாங்கள் எல்லாம் சாக போகிறோம், உங்களுக்கு அக்கறை இல்லையா? நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறீங்களே, இது நியாயமா? ஏசு அப்போதான் ஓய்வே கிடைக்குது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல அவருக்கு தூங்குவதற்கும் நேரம் மிக மிக குறைவு. சரி, இந்த கப்பையில் நினைச்ச கொஞ்ச நாள் தூங்குவோமே அப்படி என்று சொல்லி ஆண்டவர் கொஞ்ச நேரம் இளைப்பாறுகிறார், ரெஸ்ட் பண்ணுகிறார். ஆனாலும் இந்த சீஷர்களுக்குள்ளாக என்ன வருகிறது? கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு பெருங்காற்று வரும், காற்று வராமல் இருக்காது. பெருங்காற்றுகள், துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள் யாருக்கும் வராமல் இருக்காது. ஒருத்தங்க கேட்டாங்க இப்படி ஒரு சாமியாரை பார்த்து, சாமியாரே துன்பமே இல்லாமல் துக்கமே இல்லாமல் என்ன செய்யணும்? செத்து போனார். எடுத்த உடனே. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நான் சொல்லலை. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா மனிதனுக்கும் பெருங்காற்று, துன்பம், வேதனை, புயல் இப்படி நமக்கு அவ்வப்போது வரும். ஒவ்வொரு நாளும் வராது. ஒவ்வொரு நாளும் வருகிறது என்றால் எங்கேயோ சம்திங் இருக்கிறது என்று சொல்லி சரி பார்க்க வேண்டும். இவர்களுக்கும் அவ்வப்போது நடக்கிறது. இந்த சீஷர்களுக்கு என்ன நடக்கிறது? ரொம்ப ஆர்வத்தோடு போயிருப்பாங்க, இயேசு கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி. இயேசு என்ன செய்தார்? அவர் நித்திரையாக இருக்கிறார். என்ன நடக்கிறது என்று சொல்லி இயேசுக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாது ஏதுமில்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். அவரை வந்து எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம். அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி. இந்த பயம்தான் இன்றைக்கும், இந்த பயம்தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தை கவிழ்த்து போடும். நமக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசி. அவர் விசுவாசம் உள்ளவரா? அவர் விசுவாசியா? ஒரு ஆண் பெண்ணுக்கு கல்யாணம் ஆமதுமனுக்கு முத எடுத்தார், அவர் விசுவாசியா? அந்த விசுவாசி நமக்கு ஆண்டவர் பெயர் சூட்டி இருக்கிறார், விசுவாசி. ரட்சிக்கப்பட்டவர்கள் அடுத்தது என்ன சொல்வார்கள்? அவர் ஒரு விசுவாசி. ஆனால் இயேசு இங்க சொல்றாரு, அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள்? இதே தான் பேதுருக்கும். பயம் வந்ததுனால அவனுடைய விசுவாசம் அமிழ்வப்பட்டது நிமித்தம் அவன் கடலுக்கு சென்றான். இதேதான் மறுபடியும் இயேசு இங்கு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகளே ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? உங்களுக்குள்ள விசுவாசம் இந்த காற்றையும் கடலையும் நிப்பாட்ட முடியும் என்று சொல்லி அது உங்களுக்கு தெரியலையா? நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கலையா? ஒருவன் இந்த அத்தி மரத்தை பார்த்து, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா? இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் அத்தி மரத்தை சபைத்த போது அத்தி மரம் ஒரே நாளை பற்று போயிற்று. மக்கை நாள் வரும்போது பேதுரு தான் பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் சபித்த அத்தி மரம் அது பற்று போயிற்று என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்க நாவினாலே அதிகாரம் இருக்கிறது, நீ எவைகளை சொல்லுகிறீரோ அது நடக்கும். பயம் இருக்கும் என்றால் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்காது. பயம் மனிதனை ஆட்கொள்ளும் என்றால்
தேவன் நமக்குள்ளாக இருப்பதும், அவருடைய வல்லமை நமக்குள்ளாக இருப்பதும், அவருடைய பாதுகாப்பு நமக்குள்ளாக இருப்பதும் ஒரு மனிதன் மறந்து விடுவான். இவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்த கண்ணார கண்டவர்கள். இந்த சீஷர்கள் நேராக பார்த்தும் இவர்களுக்குள்ளாக என்ன வந்துட்டது? சாக போகிறோம், முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை, இதோடு ஒன்றும் இல்லை. இதுதான் பிசாசு கொடுக்கிற சத்தம். அடிக்கடி நான் வாழ மாட்டேன், நான் போயிடுவேன் என்று சொன்னீங்களா, யாரும் வரமாட்டாங்க. பிசாசு வந்து நம்மளை ஆட்கொள்ளும், விளங்கி கொள்ளுங்க. அது பிசாசுடைய சத்தம். அவன் நமக்கு சரீரத்துக்குள்ளாக வந்து என்ன செய்யணுமோ நம்மளை ஆட்டி படைப்பான். இது அநேகருக்கு தெரியாது. அந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லும்போது, இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே நான் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் மடிந்து போகிறேன், என்னிடத்திலே ஆண்டவரே நன்மை இல்லை, எனக்கு எல்லா வகையிலும் தீமையே இருக்கிறது, ஆண்டவரே இந்த உயிர் எடுத்துக்குங்க, நான் போக போகிறேன் சீக்கிரமாக, பவுல் சொன்னது போல நான் சீக்கிரமாக போக போகிறேன், ஆண்டவரே என்னை கொண்டு போக என்று யார் சொல்லுகிறீர்களோ, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதிய சத்தியம், பிசாசு வந்து ஆட்கொள்ளுவான். அதனால தான் பிரச்சனை மேல் பிரச்சனை. காரணம் என்ன? இந்த நாவினாலே ஜீவனம் உண்டு, இந்த நாவினாலே மரணமும் உண்டு. அவன் நுழைவதற்கு காரணம் யாரு? இந்த நாவு தான், இந்த வார்த்தை தான், இந்த பயம்தான். இந்த வாழ்க்கையை சமாளிக்க முடியாத நிமித்தம் என்ன வருகிறது? இயேசு மேல் வைத்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் நமக்கு ஒரு நேரம் வரும்போது இந்த சீஷர்களைப் போல நாமும் இவர்களைப் போல அறிக்கை செய்கிறோம். இயேசுவுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. அற்ப விசுவாசிகள், இவ்வளவு நேரம் என் கூட இருந்து விசுவாசம் இல்லாமல் இருந்துட்டீங்களே என்று சொல்லி சும்மா சொல்லியிருப்பாரா? ஒரு ஆள் தூங்குற ஆளை எலிப்பூட்டாக எப்படி இருக்கும்? நல்ல தூங்குற ஆளை எலிப்பூட்டா எப்படி இருக்கும்? கோபம் வராதவனு கூடயும் கோபம் வந்துடும். அப்போ இங்கே இயேசு எப்படி சொல்லியிருப்பாரு? அற்ப விசுவாசிகளே, அழகாக சொல்லியிருப்பாரா? அப்போ புரிஞ்சுக்கிங்க, நமக்குள்ளாக அவிவிசுவாசம் வரும்போது கர்த்தர் எவ்வளவு வேதனையும் படுவார், நம்மளை நினைத்து அவர் எவ்வளவும் துன்பப்படுவார், நம்மளை நினைத்து அவர் விசனமும் படுவார், ஆத்திரமும் படுவார். நாம் குழந்தைகளாக இருப்போம் என்றால் அது வேற, ஆரம்பமாக ரட்சிக்கப்பட்டு வந்தோம் என்றால் அது வேற. 10, 15 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் இருந்தும் இன்றைக்கு நமக்கு பயம் ஒன்று இருக்கிறதா? நிதானித்து பாருங்கள். இந்த உலகத்தில் பயமில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை, உண்மைதான். எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், எனக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி பயம், வேலை குறித்து பயம். இப்படி பயம் ஒரு மனிதனை, அநேகரை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டு கொள்ளுகிறது. இந்த பெண்டமிக்கு வந்தபோது எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு பயம், சபைக்கு வருவதற்கும் பயம். இன்றைக்கும் பெண்டமிக்கு முடியல அநேகர் கிறிஸ்தவர்களுக்கு. இன்றைக்கும் நிறைய பெண்டமிக், அவர்களுக்கு மாத்திரம் ஸ்பெஷலான ஒரு பெண்டமிக். சபைக்கு வராதவர்கள், அவர்களுக்கு நிக் நேம் உண்டு, அவர்களெல்லாம் ஸ்பெஷலான பெண்டமிக்காரர்கள். ஆமாம், பெண்டமிக்கில் வீட்டில் உட்காந்து ஆராதித்தவர்கள் இன்றைக்கும் அவர்கள் வீட்டில் உட்காந்து ஆராதித்து கர்த்தர் வீட்டிலும் இருக்கிறார், சபையிலும் இருக்கிறார் என்று சொல்லி எவ்வளோ வேதனை தெரியுமா? ஒரு வசனத்தை நான் எடுப்பேன் என்றால் நீங்கள் எல்லாரும் பயந்து விடுவீர்கள். எடுப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் சாப்டர் 10 25வது வசனத்தை நாம் படிப்போம். சபை கூடி வருவதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை. எந்த நாள் சமீபித்து வருகிறது? நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் சுற்றி இடத்துல இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை எல்லாருக்கும் தெரியும். அதோட முடிக்கல, ஒரு வசனத்தை வைத்து இன்றைக்கு நம்ம முடித்துட்டு போய்விடுகிறோம். ஆனாலும் இங்கே பவுல் எப்படி எழுதுகிறார் எபிரேயருக்கு என்றால்,
அநேகர் சபைக்கு கூடி வருவதில்லை, விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாது இருங்கள். நாளானது சமீபத்து வருகிறது. எந்த நாள் வருகிறது? கொடுமையான நாள் ஒன்று வருக போகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போகிறது. அதை குறித்து தான் அவர் கீழ்ப்பகுதியிலும் சொல்லுகிறார். 26வது வசனத்தை படிப்போமா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு இத்தனை காலகாலமாக சத்தியத்தை கேட்டு சபைக்கு வந்து தேவனை துதித்து ஆராதித்து, இதுதான் சத்தியத்தை அறியும் அறிவு. நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இப்போது மனப்பூர்வமாய், யாரும் கட்டாயப்படுத்தல, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் சபைக்கு போகாமல் இருப்பதும் பாவம். மேலுள்ள வசனத்தை தான் அநேகர் சுட்டி காண்பார்கள், கீழுள்ள வசனத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க. என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம், பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அடுத்தது என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பாத்தீங்களா? நாளானது சமீபத்து வருகிறது போல. எந்த நாள் வருகிறது? நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. அநேகர் பெண்டமிக் டைமில் அநேகர் உயிருக்கு பயந்தார்கள். உண்மைதான். பெண்டமிக் முடிந்து 4 வருடம் ஆகிவிட்டது. இன்றைக்கும் அநேகருக்கு பெண்டமிக் முடியல. என்ன சொல்லப்படுகிறது? நாளானது சமீபத்து வருகிறது போல அநேகர் சபைக்கு வருவது விட்டு விடுகிறது போல. சபைக்கு வருவதை விட்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக எண்ணமில்லை, சத்தியம் ஒன்று இருக்காது, பயம் ஒன்று என்றைக்கும் இருக்கும். இயேசுவின் இடத்துல யாரை கூட்டிகிட்டு வந்தார்கள் தெரியுமா? 4 பேர் சேர்ந்து ஒரு வாதை உள்ளவனை அவர்கள் கூட்டி வந்தார்கள். திமிர்வாத காரனை கூட்டிகிட்டு வந்தார்கள். எப்படி கூட்டிகிட்டு வந்தார்கள்? நிறைய ஆட்கள் இருந்தார்கள். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளாக இருந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த 4 நபரை தூக்கி கொண்டு கூரைக்கு மேலாக இறக்கினார்கள். இன்றைக்கு சபையில் லிஃப்ட் போட்டாலும் யாரும் ஏறி வரமாட்டாங்க. எவ்வளோ வருத்தம்! ஒரு காலத்தில் சபைக்குள்ள ஏக்கம் இல்லை, லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பார்கள். இன்றைக்கு எல்லாம் இருந்தும் நான் சபைக்கு போக மாட்டேன். நான் பொதுவாக எல்லா சபையும் குறித்து சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த பாதிப்பு எங்கிருந்து வந்தது? மனுஷனுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம் இப்போது அவிவிசுவாசமாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக வந்த அந்த பெண்டமிக் பயம். பயம் இருக்கும் என்றால் நமக்கு விசுவாசம் கவிழ்ந்து விடும். விசுவாசம் இருக்காது, அவிவிசுவாசம் வந்துவிடும். அந்த 4 பேர் சேர்ந்து கூரையை மேலே ஏற்றுவது ஈஸியா? ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு போவதற்கே முடியல. 4 நண்பர்கள் அவர்கள் மேலே வீட்டில் ஏற்றுறது ஈஸியா? 4 கயிறை மாட்டி எப்படி அவனை ஏற்றிருப்பாங்கன்னே நினைக்க முடியல. அந்த 4 பேரும் அந்த கூரையில் ஏறுவதற்கு அந்த கூரையும் தாங்கியிருக்க. இன்றைக்குள்ள ஓடுலாம் மேலே ஏறினாலே உடையுது, மேலே ஏறினாலே உடையுது. அப்போ இன்றைக்கு எத்தனை ஸ்ட்ராங்காக செஞ்சுருப்பாங்க. அப்போ 4 பேர் மேலே ஏறி அந்த கூரையை பறித்து உள்ளுக்கு அவனை இறக்குறாங்க. இயேசு விட்டு போனால் எனக்கு சுகம் இருக்குது. இன்றைக்கு வியாதி உள்ளவர்கள் தான் சபைக்கு வரணும். சபைக்கு வந்தால்தான் கர்த்தர் உங்களை தொட முடியும். அதனுடைய சத்தியம் இன்றைக்கு விளங்கவில்லை. நான் வீட்டில் இருந்தே என்னுடைய வியாதி தீர்க்கும் என்றால் இருக்கிறது உண்மை. நடக்க முடியாதவர்கள், தூக்கி வர முடியாதவர்கள், அவங்களுக்கு யாருக்கும் உதவி இல்லாது விட்டால் பரவாயில்ல. எல்லாரும் இருந்து உதவிக்கு இருந்து ஒரு நபரை கொண்டு வராவிட்டால், அல்லது நாமளும் முயற்சி செய்து சபைக்கு வராவிட்டால் என்ன நடக்கும்? நமக்குள்ளாக நாளுக்கு நாள் நம்மளுடைய விசுவாசம் கவிழ்ந்து அவிவிசுவாசம் வந்து நிற்கும். அதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். ஏன் பவுல் சும்மா சொல்லணுமா? ஏன் பக்கா சபைக்கு கூடி தான் வாங்க அப்படின்னு?
ஒரு காலம் இருந்தது பெண்டமிக், ஓகே, சபை கூடி வர முடியல. இதே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாதபடிக்கு எல்லாரும் வீட்டில் இருந்துட்டாங்க. நெபுகாத் நேச்சர் காலத்தில் சபைகள், அப்படி என்றால் தேவாலயம் உடைக்கப்பட்டது. பிறகு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக செருபாபேல் நிமித்தம் ஆண்டவர் மறுபடியும் சபையை அவர் கட்ட வருகிறார். எல்லாரும் எங்கே தெரியுமா இருக்கிறாங்க? மறுபடியும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனோட வசனத்தை படித்தீங்கன்னா ஆண்டவர் மேலே கோபமாயிருவீங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் வீட்டை நீ கட்ட மாட்ற, என் வீட்டுக்கு நீ வரமாட்ற, என் வீட்டை கட்டுவதற்கு உன்னுடைய இருதயத்தை நீ கொடுக்க மாட்ற, நீ சம்பாதித்த என்றால் எல்லாம் பொத்தலாக போய்விடும். சம்பாதிப்பது எதுவும் நிற்காது, எதுவும் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே இப்படியெல்லாம் நடக்கலை. அவர் கிருபை நிமித்தம் அவர் உடனே அப்படி செய்யலை. இன்றைக்கும் அவருடைய கிருபையினால்தான் உலகமெங்கும் கர்த்தர் அவர் நீடிய சாந்தமும் பொறுமையும் அவர் இருக்கிறார். இயேசுவினால தேவன் நியாயத்திற்காமல் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். யாராச்சும் நினைச்சு பார்த்தோமா திடீர்னு உலகம் முழுவதும் இப்படி ஒரு பெண்டமிக் வரும், நாளானது சமீபத்து வருகிறது போல? இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது. கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும், நிலநடுக்கங்கள் வரும், கொள்ளை நோய் வரும், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதம் வரும். நடக்கிறது தானே? இன்னும் மோசமாக அது காரியங்கள் நடைபெறும். இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய விசுவாசம் இப்படி இருக்கும். இயேசு கூட தான் இருக்கிறார், நித்திரை பண்ணி தான் இருக்கிறார், விசுவாசமே இல்லை. ஆண்டவரை மடிந்து போக போகிறோம். காரணம் என்ன? விசுவாசத்திலே வளர்ச்சி ஒன்று இல்லை. 20-30 வருடம் வந்து இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக பயம் ஒன்று இருக்கும் என்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறோம். நல்லா விளங்கிங்க. இன்னும் பால் குடித்து தான் கொண்டு இருக்கிறோம், இன்னும் இறைச்சி சாப்பிடல. குழந்தை பால் குடிக்கும் என்றால் குழந்தை என்ன செய்யும்? இன்னும் நடக்காது, முட்டி போடும், குழந்தையாகவே தான் இருக்கும், பேம்பர்ஸ் போட்டு தான் இருக்கணும். மற்றவங்க தான் அதுக்கு பால் ஊட்டணும், அதுக்கு கக்காலாம் கழுவி விடணும், சுத்தம் பண்ணணும், எல்லாமே அதுக்கு செய்யணும். அதுதான் குழந்தை. இன்றைக்கும் குழந்தையாக இருக்கிறோமா? அப்படி என்றால் என்ன? ஒரு குழந்தைய முழுமையாக இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து பராமரிக்கணும். எவ்வளோ வேதனை! அம்மா அப்பா என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு குழந்தை வளர வேண்டும் என்று சொல்லி. என் பிள்ளை எப்போ நடப்பான், என் பிள்ளை எப்போது என்கிட்ட பேசும், என் பிள்ளை எப்போது ஸ்கூலுக்கு போவோம், என் பிள்ளை வளர்ந்து எப்போது அவன் திருமணமாகவான். இதெல்லாம் இருக்கிறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கும் பால் குடித்து இருக்கும் என்றால், அப்படி என்றால் சத்தான உணவு சாப்பிடலை என்றால், சத்தியத்தை நாம் சாப்பிடவில்லை என்றால், இறைச்சி சாப்பிடவில்லை என்றால் எப்படி இருப்போம்? பலவீனமாக இருப்போம். இந்த சரீரத்தில் பலன் இருக்காது, ஆவிக்குரிய பலன் இருக்காது. அடுத்தடுத்து இந்த உலகத்தில் நடக்கப்படுகிற காரியங்கள் நாளானது சபிமெத்து வருகிறது போல பல காரியங்கள் இன்னும் நடக்கும். உலகத்தில் யாரும் எதிர்பார்க்காது இந்த பெண்டமிக்கு திடீரென்று வந்தது 2020. நிறைய பேர் சொன்னாங்க, திஸ் இயர் இஸ் த கோல்டன் இயர். என்ன இயர்? கோல்டன் இயர் அப்படி என்று சொல்லி டிக்ளேர் பண்ணி, ஆசீர்வாதமான ஆண்டு என்று சொல்லி திருக்கு தரிசனம் சொல்லி யூடியூப்பில் போட்டு உண்மைதான் சொன்னாங்களா? ஆண்டவர் சொன்னதான் சொன்னாங்களா? உள்ளத்தில் அவங்க உள்ளத்தில் உள்ளதை சொன்னார்களா என்று சொல்லி தெரியல. உலகமே கலங்கி போயிற்று. இதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு ஒத்திகை. ஒத்திகை என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஒரு ரிஹர்சல். கல்யாணத்துக்கு ரிஹர்சல் நடப்பாங்களே, ரிஹர்சல் செய்வாங்களே, அதுபோல் இதெல்லாம் சின்ன காரியங்கள். இவைகளுடைய பார்க்க இன்னும் நிறைய காரியங்கள் வரப்போகிறது. அவைகளை பார்த்து நம்ம பயப்பட போகிறோமா? அல்லது விசுவாசத்தோடு இந்த பவுல் பேதுரு பிறகு நின்றார்களே சீஷர்கள் எல்லாரும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சபை அப்படி நிற்க போகிறதா? ரொம்ப முக்கியம் விசுவாசம். சின்ன காரியத்தை குறித்தே பயம் வருகிறது. காரணம் என்ன?
நமக்குள்ளாக இயேசு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த நினைவே இல்லாமல் இருக்கிறோம். இவர்கள் அப்படிதான். ஒரு சீஷராவோட சொன்னாரா, இயேசு இருக்கிறாருப்பா, அலைகள் எல்லாம் எதுவும் ஒன்றும் செய்யாது. அவர்களுக்குள்ளாக என்ன இல்லை, விசுவாசம், பூரணமான ஒரு விசுவாசம் இல்லை. பேதுரு விசுவாசத்தோடு ஆரம்பத்தில் நடந்தார். பிறகு என்ன செய்தார்? பயம் வந்த உடனே, சுழல் காற்று பார்த்த உடனே, சூழ்நிலைகளை பார்த்த உடனே பயம். பயம் பொல்லாதது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கும் என்றால் அது பொல்லாதது. நம்மளுடைய வாழ்க்கையே அது சீரழித்து விடும். இன்றைக்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அதுதான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சபை விசுவாசிக்க வேண்டும். நம்புகிறோமா? இந்த விசுவாசம் எங்கிருந்து புறப்பட்டு வரும்? அவரோடு பேசினால்தான், அவரோடு இடைப்பட்டால்தான் வரும், அவருடைய வார்த்தையை படித்தால்தான் வரும், சபைக்கு வந்தால்தான் வரும். அது வரைக்கும் சத்தியம் உங்களுக்கு கிடைக்கப்படாது. ஒரு நாளைக்கு பார்ப்பீங்க, இந்த யூடியூப் எல்லாம் அடங்கி விடும். கர்த்தர் எனக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். ஒரு நேரம் வரும், இந்த யூடியூப் எல்லாம் அடங்கி விடும், இது எல்லாம் அடக்கப்படும். இது யாரும் பார்ப்பதற்கு தீவிரமாக இருக்க மாட்டார்கள். இப்போது அநேகர் தீவிரமாக பார்க்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 1 மணி நேரம், அரை மணி நேரம். இப்போது எல்லாருக்கும் எப்படி வந்தது? 2 நிமிடம் தான் பார்க்க போகிறாங்க. 2 நிமிடம் தான். வாக்குத்தத்த வசனம் இருக்கிறதா சொல்லுங்க பச. அந்த வாக்குத்தத்தம் காலையிலே என்ன சொல்லணும்? குறி சொல்கிறது போல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுதான் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லும்போது நமக்குள்ளாக என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்னும் ஆசீர்வாதத்தை தான் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்குள்ளாக விசுவாசம் எழும்பட்டும், உம்மை போல இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி காலையில் எழுந்த உடனே அப்படி ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போகும், நீர் என்னோடு கூட இருப்பதால். புது விசுவாசிகளுக்கு ஓகே, இந்த 2 நிமிடம் ஜெபம் பரவாயில்ல, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்பது பரவாயில்ல. 20-30 வருஷம் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கே இந்த 2 நிமிஷம் யூடியூப்பை கேட்டு எந்த பாஸ்டர் என்னை ஆசீர்வதிப்பார், தலையை கொண்டு கொடுப்போம் என்றால் நமக்குள்ளாக இருப்பது என்ன? குழந்தையின் காரியம்தான் இருக்கு. இயேசு எவ்வளவு வேதனைப்படுவார்? என் பிள்ளையே வளராமல் அப்படியே இருக்கும் என்றால் எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? இன்றைக்கு சபை வளர வேண்டும். நீங்க வளர்ந்தால்தான் கர்த்தருடைய வருகையிலே நானும் நீங்களும் நிற்க முடியும். என் வருகையை மட்டும் இவைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே பேசினார் அல்லவா? அவருடைய ராபோஜனை கருத்து என்ன? நான் வருமளவும், அவர் மறுபடியும் வரப்போகிறார். சபையை பார்த்துதான் அவர் வரப்போகிறார். நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. ஒரு மனிதனுடைய விசுவாசம் எப்படி தகர்ந்து போகும்? இந்த பெண்டமிக்கில் எத்தனை கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் ஆடி போய்விட்டது, எத்தனை கிறிஸ்தவர்களுடைய குடும்பம் மடிந்து போய்விட்டது, எத்தனை கிறிஸ்தவர்கள் குடும்பம் பாஸ்டர்ஸ் மடிந்து போயிருந்தார்கள். மடிந்து போன பிறகு அந்த குடும்பம் விசுவாசத்தோடு இருக்கிறதா? மடிந்து போவது யாருக்கும் பிரியமல்ல, இறந்து போவது யாருக்கும் பிரியமல்ல. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் கர்த்தரினை தப்பு வைப்பார் என்பது விசுவாசம் இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு இல்லை. இந்த பெண்ணமைகள் அநேகர் மரிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பகுதி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, மூத்த ஊழியக்காரர் அநேகர் இறப்பதற்கும் காரணம் என்ன? அநேகருக்கு பெண்டமிக்கில் பெரிய ஒரு காரியம், பெரிய ஒரு பாதிப்பு. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்னுடைய இடத்துல ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். இந்த உலகத்தில் இருந்த அநேக தன் நாவினால நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லி அவருக்கு சொன்னது நிமித்தமே. ஆண்டவரே, நான் மரிக்க போகிறேன், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்த உடனே நான் செத்தாதான் உங்களுக்கு நிம்மதி போச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து சொல்லுவார், நான் செத்தாதான் உனக்கு நிம்மதி. சண்டை வரும்போது, துக்கம் வரும்போது, வேதனை வரும்போது, ஒரு பிரச்சனை சமாளிக்க முடியாத போது, மனிதனுக்குள்ளாக அதிக வேதனை வரும்போது அவன் உள்ளத்தில் சொல்லப்படுகிறது காரியம் என்ன? ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க,
எனக்கு இந்த வாழ்க்கை வாழ எனக்கு பிடிக்கல. யாரெல்லாம் இந்த நாவில் அறிக்கை செய்தார்களோ பெண்ணிமைக்கு அவர்களை விடலை, கோவிட் அவர்களை விடலை. இதுதான் காரணம். அது மறுபடியும் நீங்கள் அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலிருந்து அதை நீங்கள் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் அறியாமல், ஆண்டவரே நான் ஆத்திரத்தில் பேசியிருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய நாவு மூலியமாக என் சரீரத்தை குறித்து, நான் மரணத்தை குறித்து பேசியிருக்கிறேன், ஆண்டவரை மன்னிங்க என்று சொல்லி அது கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். முழு மனதோடு மன்னிப்பு கேட்கணும். ஏதோ தானமாக கேட்பது அல்ல, முழு மனதோடு கேட்கணும், உணர்ந்து கேட்கணும். ஆண்டவரை இந்த சரீரம் உங்களுடைய ஆலயம், நான் எனக்கு சொந்தமல்ல என்று சொல்லி நம்மளுடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? சாத்தானுக்கு நேராக, மரணத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சரீரம் நமக்கே சொந்தமல்ல, அது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அவருடைய ஆலயம் அது. இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு நாம் யார்? ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். இன்றைக்கு அநேக வசனத்து மூலியமாக கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ சூழ்நிலையை பார்த்து நமக்குள்ளாக விசுவாசம் வர வேண்டும் என்றால் இன்றைக்கும் சபை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? இன்றைக்கு நாம் கேட்போம். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். துதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன் என்று சொல்லி நமக்குள்ளாக இருக்கிறதா? ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறத நான் முழுமையாக நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் கீழாக போவாது, அது வளர்ந்து கொண்டே தான் போகும். எல்லா இடத்திலையும் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறையா? தேவனுடைய மகிமையை காண்பார். ஆண்டவர் மரியாள் மார்த்தாளை பார்த்து சொன்னார், மரித்த லாசருவை பார்த்து என்ன சொன்னார்? அதுக்கு முன்பாக மார்த்தாள் மரியாள் இடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை நம்புகிறவன் மரித்தானும் பிழைப்பான். ஆண்டவரை நான் நம்புகிறேன், உயிர் தெழுதல் நாள் வரும்போது என்னுடைய தம்பியும் லாசருவும் உயிரோடு எழுந்திருப்பான். இயேசு சொல்றார் மறுபடியும், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தானும் பிழைப்பான். கடைசி வரைக்கும் மரியாள் மார்த்தாளுக்கு புரியவேளை இயேசு சொல்லுகிற காரியம் என்ன. மார்த்தாளே, நான் ஏற்கனவே உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் தானே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது. இந்த 4 பேர் கூரையை இறக்கினார்களே, அவர்களை 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை நடுவில் இயேசுவுக்கு முன்பாக இறப்பதுக்கு இயேசு என்ன செய்தார்? அவர்களுடைய 4 பேர் உள்ள விசுவாசத்தின் நிமித்தமே ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தினார். 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் எப்பேற்பட்டது? இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் பார்க்கல. 100க்கு அதிபதி சத்தியம் தெரியாது, பூரணமான சத்தியம் அல்ல, ஏறக்குறைய யூதர்கள் சொன்ன சத்திய நிமித்தமே அவருக்கு தெரியும். பிறகு இயேசு எப்பேற்பட்டவர் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்டு, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான். இயேசு திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், இப்பேற்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலில் ஒருத்தனும் கூட நான் பார்க்கல ஆண்டவர் சொல்லிட்டார். ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள், பலிகளை செலுத்தினார்கள், சீஷர்களும் இயேசுவோடு கூட வந்தார்கள், கூட தான் நடந்தார்கள். ஆனாலும் விசுவாசம் ஒன்று இல்லை. இன்றைக்கும் நாம் கிறிஸ்தவர்களைப் போல இருக்கிறோம், இந்த 100க்கு அதிபதி போல. ஆமென். இயேசு சாட்சி சொல்ல முடியுமா? இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் பார்க்கல, இப்பேற்பட்ட விசுவாசத்தை என்னுடைய சபையில் இப்பேற்பட்ட ஆட்களை நான் பார்க்கல, இயேசு சாட்சி சொல்ல முடியுமா? இந்த விசுவாசம் கவிழ்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற நெருக்கடியும் வேதனையும் துன்பமும் துக்கமும் வேதனையும் வரும்போது ஒரு மனிதன் பயப்படுகிறான். ஏன் பயப்பட்டீர்கள்? இயேசு கேட்கிறார். எப்படி நமக்குள்ளாக பயம் வரும்? இதை பகுதியில் இன்னொரு பகுதியில் மாற்கு புஸ்தகத்தில் லூக்கா புஸ்தகத்தில் நாம் படிப்போம் என்றால் இயேசு அங்கே கேட்பார், ஏன் பயப்பட்டீர்கள்? பயம் ஏன் உங்களுக்கு இருக்கு? எதனால இருக்கு? நான் இருக்கும்போதே உங்களுக்கு எப்படி பயம் வருது? வரலாமா? வரக்கூடாது அல்லவா?
இன்றைக்கு எத்தனை பேர் பயத்தோடு இருக்கிறோம்? நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும், அல்ல இன்னைக்கு என்ன நடக்கும்? பயம் ஒன்று இருக்கிறதா? எந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஏற்ற பயம் இருக்க வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் இருந்தால் போதும். என் ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர், நன்மை செய்கிறவர். ஆபிரகாமோடு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், ஒருவரும் உன்னை கீழே தள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொல்லி. பயப்படாமல் இருக்கிறோமா? இது இருட்டு, ஒரு இந்த கட்டடம் திடீரென்று இருட்டானால் ஒரு சின்ன ஒரு பயம் வரும். ஒரு நொடி பொழுதுல ஒரு பயம் வரலாம், அது நார்மல். ஒரு நொடி பொழுது பயம் வரலாம், ஆனாலும் பயம் நீடித்து போகக்கூடாது. அதுதான் இயேசு சொல்லுகிறார். ஒரு நொடி பொழுது பயம் வரலாம், அது எல்லாரும் மனிதர்களுக்குள்ளும் இருக்கும். யாரும் அப்படி பயம் இல்லாமல் இல்லை. வேலைக்கு போனால் பயம், வீட்டுக்கு போனால் பயம், திருமணம் செய்வதற்கு பயம், புது வேலைக்கு போவதற்கு பயம், படிப்பதற்கு பயம், காலேஜ் போவதற்கு பயம், எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும். என்றால் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தின் மேலே நாம் நிலைத்திருக்கவில்லை. கட்டடம் ஆடுகிறது. கட்டடம் ஆடத்தக்கதாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் எங்கே போனாலும் நமக்கு பயம் ஆட்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடும். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாருக்கு ஆண்டவர் அந்த சத்தியத்தை வாக்கை கொடுக்கிறார்? இதை படுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? படிப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போமா? ஆதியாகமம், புக் ஆஃப் ஜெனசிஸ், சாப்டர் 15 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. இந்த சத்தியம் பெரிய சத்தியம். இங்கதான் ஆபிரகாம் இயேசுவை தரிசனமாக வார்த்தையாக பார்க்கிறார். நல்லா விளங்கிக்கங்க. 15ஆம் அதிகாரம் அங்கே நீங்கள் கோடு போட்டு எழுதிக்கிங்க. முதலே ஆபிரகாம் இயேசுவை சந்திக்கிற இடம்தான் இது. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி வார்த்தையாகி இயேசு. புதிய ஏற்பாட்டில் வார்த்தையாகிய இயேசு. இந்த வார்த்தை தான் ஆபிரகாம் முதலிலே அவர் பார்க்கிறார். முதலிலே அவர் பார்த்த உடனே தரிசனத்தில் இயேசுடைய மகிமையை பார்த்து இப்ப இயேசு என்ன அவருக்கு சொல்லுகிறார்? அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். இதுக்கு பிறகுதான் அவருக்குள்ளாக என்ன வந்தது தெரியுமா? விசுவாச தந்தை என்று சொல்லி வந்தது. என்றைக்கு அவர் இயேசுவை சந்தித்தாரோ, வார்த்தையாகிய இயேசுவை சந்தித்தாரோ, இதுக்கு பிறகுதான் அவருக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இதே 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை படிப்போமாக. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் இயேசு பேசிட்டாரு. இப்ப 6வது வசனம் என்ன வருகிறது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். இதுக்கு பிறகுதான் அவருடைய பெயர் இங்கே உருவாக்கப்பட்டது, விசுவாசத்தின் தந்தை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த விசுவாசம் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒரு பகுதி வேத வசனம், இயேசுவாகிய ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நானும் நீங்களும் விசுவாசிக்கும் போது, அவருடைய வசனத்தை படிக்கும் போது, தியானிக்கும் போது, அது முழுமையாக அதை நான் நீங்களும் நம்பும் போது இன்றைக்கு உங்களுக்குள்ளாக வருவது என்ன? விசுவாசம் வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். முதலில் இயேசு ஆபிரகாமை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீ பயப்படாதே. எத்தனை பேர் பயத்தோடு இருக்கிறீங்க?
இயேசுடைய இது வாக்கு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். அடுத்தது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் தனது ஆபிரகாமுடைய மகனுக்கு என்ன சொல்லுகிறார்? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே. என்ன ஆண்டவர் தனது தந்தைக்கு சொன்னாரோ ஆபிரகாமுக்கு, அதேதான் தன் பிள்ளைக்கும் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். நான் உன்னுடைய ஆபிரகாமுடைய தேவன், உன்னுடைய தகப்பனுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தனது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் இதுதான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரிணாமம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை நம்புகிறோமா? இது விசுவாசிக்கிறோமா? இன்றைக்கும் நமக்கு அல்லது இந்த எழுத்தில் மேலே அல்லது இயேசு மேலே இன்றைக்கும் சந்தேகம் ஒன்று இருக்கிறதா? சந்தேகவாதியாக இருக்கிறோமா? இயேசு என்னோடு தான் இருக்கிறாரா அப்படி என்று சொல்லி சந்தேகம் இருக்கிறதா? இல்லை, இருக்கக்கூடாது. ஆபிரகாம் அதை நம்பினார், விசுவாசித்தான். கர்த்தருக்கு அது நீதியாக ஆண்டவர் விளங்க செய்தார். அது கர்த்தருக்கு நீதி உள்ளது, அது அவருக்கு பிரியமானது. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை மேலே விசுவாசமாக என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் பயப்படுவதில்லை, அவர் எனக்கு கேடகமும் அவர் எனக்கு பலனுமாக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், போகுமிடமெல்லாம் என்னோடு கூட இருக்கிறார், என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், நான் செல்லுமிடமெல்லாம் இருக்கிறார், என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் படிக்கும் போதும் இருக்கிறார், நான் போகும்போதும் இருக்கிறார், நான் வரும்போதும் இருக்கிறார், செல்லுமிடமெல்லாம் என்னோடு கூட இருக்கிறார். ஆதி காலத்தில் இருந்தவர் இன்றை வரைக்கும் என்னோடு கூட இருப்பார், இனியும் இருப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்னை ஆண்டவர் எப்போதும் அவருடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து கொண்டு எல்லாம் தீமைக்கும் என்னை காத்து எல்லாம் வருகிற தீமைகளுக்கு என்னை மூடி மறைப்பார் என்று சொல்லி இந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு தேவனை நாம் அவரை நோக்கி பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முடியுமா? ஆராதிக்க முடியுமா? தேவனை துதிக்க முடியுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்தது ஐசக் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? பார்ப்போமா? அது 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே பாபா ஆண்டவரே என்று சொல்லி போகல, என்ன செய்கிறாரு? அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் இதுதான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளையே, என்னிடத்தில் நீ வரமாட்டாயா? என்னிடத்தில் நீ பேச மாட்டாயா? சொன்ன உடனே எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்ன உடனே ஐசக் என்ன செய்கிறார்? ஈசாக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவரை ரொம்ப நன்றி. அதோடு அவர் முடிக்கல. இன்றைக்கும் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? எத்தனை வாக்குத்தத்தங்கள்! கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பார், அநேக ஊழியக்காரர் மூலியமாக பேசியிருப்பார், ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஆண்டவர் பேசியிருப்பார். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு ஆண்டவரே நன்றி, அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று இந்த ஐசேக்கு போல ஒரு பலிபீடத்தை கட்டி, துதி என்கிற பலிபீடம், ஜெபம் என்கிற பலிபீடம் தேவனிடத்தில் பேசுகிறோமா? இயேசுவினிடத்தில் பேசுகிறோமா? இந்த ஐசேக் தேவனை நோக்கி தொழுது கொண்டது போல நாம் தொழுது கொள்ளுகிறோமா? அவருக்கு நன்றி சொல்லுவது தான் தொழுது கொள்ளுதல். ஆண்டவரை, என் மேலே எவ்வளவு பிரியம், எத்தனை ஆண்டவரை பிரியம் என் மேலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு தேவனை நாட வேண்டும், தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்து நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படியே தலை வணங்கி நம் கடைசி ஜெபத்தை செய்வோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, நன்றி, நன்றி. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே பேசியிருப்பார் என்றால், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனியும் என் வாழ்க்கையிலே அவிசுவாசம் ஒன்று இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த சீஷர்கள் பயந்தது போல இனியும் என் வாழ்க்கையிலே பயம் ஒன்று இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கடல் மேல் நடந்து வந்தவர், அவர்களுக்கு ஆண்டவரின் நன்மை செய்தவர், இயற்கையை நீர் ஆண்டவரே அதட்டினவர், எல்லாவற்றையும் இயற்கைக்கு ஆண்டவரே நீர் அதிகாரம் உடையவராக இருக்கிறது போல இன்றைக்கும் எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார், அவர் எனக்காக இயற்கையும் அசைக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் நாம் இன்றைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறவர். அவருடைய ஒரே ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, என்னை நீ விசுவாசிக்கிறாயா, நான் உண்டு என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா, நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி நீர் விசுவாசிக்கிறாயா, அல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் எப்போது உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி நீ அதை நம்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்றென்றும் நன்மையை செய்கிறவர், என்றென்றும் நன்மை செய்கிறவர். இந்த 100க்கு அதிபதிக்கு எப்படி இப்பேற்பட்ட விசுவாசம் இருந்தது? ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமடைவான். ஒரே வார்த்தை. அந்த 4 பேருக்கு இருந்த விசுவாசம். அல்லேலூயா. 4 பேர் எத்தனை அவர்கள் வேதனைப்பட்டு, எத்தனை அவர்கள் அந்த நபரை அவர்கள் தூக்கி சென்று அந்த வீட்டு மேலே கூரைக்குள்ளாக இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்திருப்பார்கள். எத்தனை பிரயாசப்பட்டு இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை பார்த்து, அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த விசுவாசம் இன்றைக்கு எங்களுக்குள்ளாக கர்த்தர் விருத்திக்க செய்யுங்க, வரித்திக்க செய்யுங்க எங்கள் தகப்பனே. எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை வரித்திக்க செய்யுங்க. எங்களுடைய விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். அல்லேலூயா. நன்றி. கடல் மீது ஆண்டவரே, இந்த இயற்கைக்கு ஆண்டவரே அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறீர் எங்கள் தகப்பனே. இந்த பேதுரு அமிழ்ந்தது போல நாங்கள் அமிழ்வது இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்களுடைய விசுவாசமும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தையே ஜெயிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.